ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். கோவிலில் கொடுக்குற ஸ்டைலில் நாம் ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வரப்போகிற தமிழ் நியூ இயருக்கு இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு வழிபடுங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரைஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு 4 இல்லைன்னா 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்ட பிறகு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகாகக்கூடாது, நல்லா கரைஞ்சி வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் ரைஸ் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக கடுகு சைஸில் ஒரு சின்னதாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இனிப்பான சக்கரை பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற தமிழ் நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.